ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் திண்டுக்கல் செந்தில் சுகன்யா ஃபேமிலி. நாங்கள் சிறுமலையில் இருக்கிற சித்தர் ஐயா கோயிலுக்கு தான் போயிருந்தோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து 2வது வருஷ குரு பூஜை. நாங்கள் அதனால் காலையில் 7 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். சிறுமலைக்கு மேலே போனீங்கன்னா இந்த பாதி தூரத்தில் இந்த டவர் வரும். இந்த மேலே போய் ஏறி நின்று பார்த்தீங்கன்னா மலையை சுற்றி இருக்கிற வியூ நல்லா சூப்பராக தெரியும். கீழே இருந்து போக போக மேலே கூலிங் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கவே மலையெல்லாம் ரொம்ப பசுமையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த குரு பூஜைக்கு 2nd டைம் வந்திருக்கிறோம். ஐயா பார்த்திங்கன்னா அவங்க பேர் வந்து ஸ்ரீ சிவசிதம்பரம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குரு பூஜை தான். ஐயா வந்து தசமி திதி சதய நட்சத்திரத்தில் சித்திரை மாதத்தில் ஜீவசமாதி ஆனார். போன வருஷமும் வந்திருந்தோம். 2 வீலரில் தான் வந்திருந்தோம். போன வருஷம் வந்து ஃபேமிலியோடு வந்ததுனால பஸ்ஸில் வந்திருந்தோம். கொடைக்கானல் அளவுக்கு இல்லாட்டினாலும் நல்ல குளிர்ச்சியாக இருந்துச்சு. போகும்போது அப்படியே சைடில் 2 பக்கமும் மலையெல்லாம் பார்க்கும்போது வீடியோ எடுத்துக்கிட்டே போயிருந்தோம். திண்டுக்கல்லில் இருக்கிறவங்க அடிக்கடி இங்கே வருவாங்க. ஆனால் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடம் தான் இது. இப்போ சம்மர் டைமில் வந்து நம்ம கொடைக்கானல் போகாட்டினாலும் சிறுமலைக்கு வந்து சுற்றி பார்க்கலாம். இங்கே ரெசார்ட்டில் நிறைய இருக்குது. ரூம் எடுத்து தங்குறவங்களும் தங்கலாம். நாங்கள் இது வரைக்கும் ரூம் எடுத்து தங்கினதில்லை. திண்டுக்கல்ன்றனால அப்பப்போ வந்துட்டு போயிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா மிளகு சாகுபடி நிறைய இருக்கும். அதே மாதிரி பலாமரம் வந்து நிறைய பலாமரமாக இருக்கும். போகும்போதே நிறைய மரங்கள் இருக்கும். இதை பாருங்க, ரெசார்ட்டில் நிறைய இருக்குது. அதே மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸும் நிறையா இருக்குது. இது வந்து ஒரு ரெசார்ட்டில் இருக்கிற பார்க்கு. இன்னும் கொஞ்சம் மலைக்கு மேலே அகஸ்தியர்புரம்லாம் தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு பூங்காலாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபால்ஸும் இருக்குது. அங்கெல்லாம் இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை. ஒரு முறை போய் பார்த்து உங்களுக்கு வீடியோ போட்டு விட்றேன். தாமரை குளம்லாம் இருந்துச்சு. இப்போ மலைக்கு வந்துட்டோம், அகஸ்தியர்புரத்துக்கு. வெள்ளிமலை ஆண்டவர்னு சொல்லுவாங்க சிவனை. ஆனால் நல்லாவே ஃபீல் ஆச்சுங்க. கீழே வந்து அனலாக இருந்துச்சு. மேலே ஏற ஏற அப்படியே அந்த கூலிங் வர்றது, அது காது 2 பக்கமும் நல்லா அடைச்சதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிச்சு. வெயிலே தெரியல மேலே போகும்போது. நல்லா இருந்துச்சு. அப்படியே ரிலாக்ஸாக மனசு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து சிறுமலைக்கு வந்து வந்தீங்கன்னா, திண்டுக்கலுக்கு வந்தீங்கன்னா சிறுமலையை வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். இங்கே என்ன இந்த கோயிலோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, சிவனும் சக்தியும் ஒரே ரூபமாக இருப்பாங்க. அதான் இந்த கோயிலோட ஸ்பெஷலு. இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணியெல்லாம் வந்து குளிக்கிற மாதிரி அழகாக செஞ்சு விட்டுருப்பாங்க, நீர்வீழ்ச்சி மாதிரி. ஒரு முருகன் கோவிலும் இருந்துச்சு. ஹோல்சேலில் வந்து மிளகெல்லாம் வந்து ஹோல்சேலில் வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி பழமும் பார்த்திங்கன்னா மலை வாழைப்பழம், அதே மாதிரி பலாசோலை வந்து ரொம்ப தித்திப்பாக சூப்பராக இருக்கும். முடவாட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லி இங்கே நிறைய விற்கும். எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். அந்த முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த முடவாட்டுக்கால் கிழங்கை வந்து சூப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம ஜாயிண்ட் வலி இருக்குது பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முட்டி வலி கால் வலிலாம், அதெல்லாம் நல்லா சரி பண்ணி விடுன்னு சொல்லுவாங்க. நான் வாங்கி அது மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன். பார்த்திங்களா, மிளகு வந்து மரத்து மேலே எவ்வளோ அழகாக கொடியாக. நான் கூட வெத்தலை கொடி தான் அப்படின்னு நினச்சோம். கடைசியில் கிட்டக்க போய் பார்த்தா மிளகு சாகுபடி இங்கே நிறைய செய்கிறாங்க. இது ஒரு ஸ்கூலு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. அங்கே ஒரு ஸ்கூல் பார்த்தோம் பார்த்தீங்களா பழைய ஊரில்.
இது வந்து புதூர்னு சொல்லுவாங்க. எல்லாமே இருக்குங்க மலை மேலே. ஹோட்டல், கடை, வீடுங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. நல்லா 2 பக்கமும் நல்லா அடர்ந்த மரம், ஹைட்டாக இருக்கவும் வெயிலே இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வருஷம் குரு பூஜைக்கு வந்திருந்தப்போ கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. இந்த வருஷம் அதிகமாக இல்லை. போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். இந்த வருஷம் பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்ததுனால லேட் ஆக்கிட்டா. 7 மணிக்கு தான் வர முடிஞ்சிச்சு. ஆனால் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வர ஒரு 3/4 மணி நேரத்தில் மலை மேலே வந்துட்டோம். மலைக்கு பஸ்ஸில் வந்தீங்கன்னா கோயிலேருந்து 1 கிலோமீட்டர் முன்னாடி ஸ்டாப்பு, அங்கே இறக்கி விட்டுருவாங்க. 1 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் நடந்து போனீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போயிடலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா காட்டு எருமைகள்லாம் நிறையா இருக்கும். போன தடவை வரும்போது காட்டு எருமைலாம் பார்த்தோம். அதேமாதிரி பாம்பு பார்த்தோம். நாங்கள் போயிட்டுருக்கும் போது ரோடை கிராஸ் பண்ணி போச்சு. இந்த தடவை எதுவும் அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு நினச்ச ஐடியா பண்ணோம், ஆனால் வரல. இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டோம், காட்டு எருமைலாம் இங்கே நிறைய இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கொண்ட ஊசி வளைவு வந்து நிறைய இருக்குங்க. கொடைக்கானலை விட இங்கே வந்து பயங்கரமாக இருக்கும். கொண்ட ஊசி வளைவு நிறைய இருக்குது இங்கே. நான் ட்ரைவ் பண்ணி போகும்போது நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதை வந்து வாயில் சொல்கிறத விட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே நல்ல ஒரு இது கிடைக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பலாப்பழம்லாம் வச்சுட்டு விற்பாங்க. அதுக்கு வந்து ஷெட்டு போட்டிருக்காங்க. போகும்போது பார்த்தேன் கடை இல்லை, வரும்போது பார்ப்போம் இருக்கும். நாங்கள் 7 மணிக்கே வந்துட்டோம் இல்லையா, அதனால் காலையிலே அவங்க வைக்க மாட்டாங்கல்ல. பஸ் வசதியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டைமிங்க்கு ரொம்ப, அதாவது 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு தான் இல்லாமல் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஸ்ஸில் வரவங்களும் வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம். 2 வீலர்னால் கொஞ்சம் உள்ளுக்குள்ளெல்லாம் போய் பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்குன்றனால 2 வீலரு, அந்த கார் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திங்கன்னா நல்லா சுற்றி பார்க்கலாம். பஸ்ஸு நம்ம ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருவாங்களா, அப்புறம் அங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், அந்த உச்சிக்கு தான் போகணும். வெயில் அடித்தாலுமே ஆனால் அந்த வெயில் வந்து நல்லா இதாக இருக்கிற மாதிரி தெரியல, ஃபீல் ஆகலை. மலை மேலேன்றதுனால அந்த வெயில் அடிக்கிற ஃபீலே இல்லை, கூலிங்காக தான் இருந்துச்சு. இப்போ தான் டவர் வந்திருக்கு. டவர் மேலே தான் ஏறி நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள், திண்டுக்கல் கீழே எவ்வளோ சூப்பராக இருக்குது. கோயிலுக்கு வந்துட்டோம். ஐயாவோட ஜீவ சமாதி இதுதான். சாதுக்கள்லாம் அன்னதானம்லாம் நடந்துச்சு. மகேஸ்வர பூஜை நடக்கும்போது நாங்கள் வந்துட்டோம். அன்னதானத்துலேயும் சாமி கும்பிட்டு அன்னதானத்துலேயும் கலந்துட்டு தான் போனோம். ஓம் நம சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிறுமலைக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த சிவன் கோயிலுக்கு வந்துட்டு போங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.